السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين وخاتم النبيين وعلى آله ومن تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 2 வாரங்களுக்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சீராவுடைய தொடர் பாடத்துடைய மஜ்லிஸில் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னாவின் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறையின் மீதும் ஒரு முஹப்பத்தையும் நேசத்தையும் அல்லாஹ் நமக்கு உண்டாக்குவானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சீராவுடைய பாடத்தில் மதீனாவுடைய காலத்தில் பிரதானமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விடயங்களை செய்தார்கள் என்ற இந்த பாடத்துடைய கட்டத்தில் இருக்கிறோம். அதில் பிரதானமாக செய்த 3 விடயங்களை பற்றி நாம் தெளிவாகவும் ஆழமாகவும் பேசினோம், முதாக்கரா செய்தோம். அதில் முதலாவது தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதை நிலைநாட்டினார்கள். மஸ்ஜிதில் அந்த மஸ்ஜித் உயிரோட்டமுள்ள முஸ்லீம்களை, ஈமானுள்ள மக்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு இடமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதை உண்டாக்கினார்கள். இரண்டாவதாக முஸ்லீம்களுக்கு மத்தியில விசேஷமான ஒரு உறவை, சகோதரத்துவத்தை உண்டாக்கினார்கள். முஹாஜிரின்கள், அன்சாரிகள் எல்லோருக்கும் மத்தியில ஒரு புதிய ஒரு ஈமானை அடிப்படையாக வைத்து ஒரு உறவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்டாக்கினார்கள். மூணாவதாக மதீனாவில் வாழக்கூடிய எல்லோரையும் வழிநடத்தக்கூடிய, கவர்ன் பண்ணக்கூடிய ஒரு யாப்பை, ஒரு வசீகாவை உண்டாக்கினார்கள். மனித உரிமைகள், எல்லோருடைய உரிமைகள் பாதுகாக்கப்படுற முறையில் அதில் கருத்துகள் உள்ளடக்கப்பட்ட ஒரு யாப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள். இவருடைய கடைசி பாடத்தில் அந்த யாப்பை பற்றி நாம் பார்த்தோம். இந்த உலகத்தில் முதலாவதாக அவ்வளோ நீதமுள்ள மனித உரிமைகள் பாதுகாக்கப்படக்கூடிய, சொல்ல முடியும், யுனைடெட் நேஷன்ல யூஎன்ல ஒரு ஹியூமன் ரைட் சார்ட் என்று சொல்லி இதுகள் மனித உரிமைகள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அந்த உரிமைகளுக்கும் அப்பால் மனித உரிமைகளை தூய்மையாக பாதுகாக்கக்கூடிய ஒரு யாப்பாகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் உண்டாக்கின அந்த வசீகா, சஹீஃபா உண்டாக்கியிருந்தது. அது போன பாடத்தில் நாம் பார்த்தோம். இன்று ஒரு பிரதானமான ஒரு பாடம், அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மதீனாவுடைய காலத்தில் ஜிஹாத் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாதுடைய விடயம். இது சீராவுடைய பாடத்தை படிக்கும் போது இதை விட்டு எங்களுக்கு படிக்க முடியாத அளவுக்கு, குறிப்பாக மதீனாவுடைய காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த 10 வருஷத்துக்குள்ள 19 கஸ்வாக்களும் 55க்கு மேல சரியாக்கள் நடந்திருக்கு. 2 வார்த்தை கஸ்வா என்றா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யுத்தத்தில் பங்கு பெற்றால் அதுக்கு கஸ்வா என்று சொல்லப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த யுத்தத்தில் பங்குதாரியாக இருந்தால் அதுக்கு கஸ்வா என்று சொல்லப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் கலந்து கொண்டிருக்காங்க. அப்ப எத்தனை யுத்தங்கள்? 19 யுத்தங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கலந்து கொள்ளாம ஒரு படையை அனுப்பி வைத்ததுக்கு சரியா என்று சொல்லப்படும். அப்படி 55 சரியாக்கள் எல்லாம் மொத்தம் நாம் எடுத்து பார்க்கும் போது 70-75, அந்த 10 வருஷத்துக்குள்ள 70 சொன்னா ஒரு வருஷத்துல 7 யுத்தங்கள் நடந்திருக்கு. ஒரு யுத்தம் என்றது அதுக்கு தயாராகிறது, அந்த யுத்தத்துக்கு பின்னால அப்ப ஒரு வருஷத்துக்கு 7 யுத்தம் என்றா ஒரு மாசம் விட்டு இன்னொரு மாசம் ஒரு யுத்தம் நடந்திருக்குது மதீனாவுடைய காலத்தில். இது பொதுவாக இந்த விடயத்தை வச்சுதான் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கடைசி 10 வருஷ காலத்துல இவ்வளவு யுத்தங்கள் நடந்திருக்குது. இதனால பலர், இஸ்லாத்தையும் சீராவையும் ஒழுங்காக படிக்காதவர்கள் பலர் இந்த விடயத்துல ஒரு தவறான கருத்தை முன்வைக்கிறார்கள். என்ன? இஸ்லாம் வாளினால் பரவப்பட்ட ஒரு மதம் என்று சொல்லி, மார்க்கம் என்று சொல்லி, அத வரல. அப்ப ஏன் ஜிஹாதுடைய நோக்கம் என்ன? ஜிஹாத் ஃபீ சபீலில்லாஹ் என்றா அதனுடைய அர்த்தம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் ஜிஹாத் செய்தார்கள்?
இதில் நான் சில விடயங்களை உங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னால் உள்ள காலத்திலிருந்து உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். இது மிகவும் ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம். ஆனால் இதை பேசப்பட வேண்டியது, நாங்கள் முதாக்கரா செய்ய வேண்டும், இதில் தெளிவு பெற்றுக்கொள்ளணும். அதனால நாங்கள் பேசுகிறோம். அதனால கவனமாக கேளுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னால் வந்த நபிமார்களுடைய ஒவ்வொரு உம்மத்திலையும் ஒவ்வொரு காலத்திலையும் அல்லாஹ் ஜிஹாத கடமையாக்கல்ல. மனிதர்களுக்கு ஏதாவது அநியாயம் நடக்குது, முஸ்லிம்கள் முஃமின்களுக்கு அநியாயம் நடக்குது, அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு மாறு நடக்குது, அல்லாஹுடைய மஸ்ஜிதுகள் வணக்கஸ்தலங்கள் என்னை அழிக்கப்படுதுன்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய தனிப்பட்ட சக்தியினால குதரத்தினால அல்லாஹ் ஒரு அஸாப கொண்டு அல்லாஹ் அவங்களை அழைச்சிருக்கான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்துக்கும் அல்லாஹ் அதான் விஷயம். அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து கட்டளையிடல்ல யுத்தம் செய்யும்படி. அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னது கப்பலை கட்டும்படி. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் என்னை ஒட்டகத்தை குர்பான் செஞ்ச நேரத்துல அறுத்த நேரத்துல சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கட்டளையிடல நீங்க ஒரு ஆக்கள் எடுத்து போயிட்டு ஒட்டகத்தை குர்பான் செஞ்சவங்க கொண்டவங்களோட எதிராக யுத்தம் செய்யுங்க இல்ல. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் நடந்த நேரம் அல்லாஹ்வுடைய கட்டளை நீங்க உறவாங்க, அல்லாஹ்வுடைய தண்டனை வந்துச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னால் உள்ள காலத்தில் எல்லாம் அல்லாஹ்வுடைய வலமை சுன்னத் எப்படி அமைஞ்சிருச்சுண்டா, ஏதாவது உலகத்துல அநியாயம் நடக்குது, ஒரு ஃபசாத் நடக்குதுண்டா, யாரின் மூலமாக அநியாயம் நடக்குது, ஃபசாத் நடக்குது, யாரு அல்லாஹ்வுடைய மார்க்கம் தீனுக்கு எதிராக இருக்கிறாங்களோ அவங்களை அழிக்கிறது அல்லாஹ்வுடைய சுன்னத்தாக இருந்தது. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல இஸ்ராயில் பனி இஸ்ராயில், குர்ஆன்ல பனி இஸ்ராயில் இஸ்ராயிலுடைய பிள்ளைகள் யாரு? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேர் தான் இஸ்ராயில், ஒரு பேர் யாக்கூப். அதுக்கு தொடர்ந்து தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த தொடர் பிள்ளைகள் எல்லாம் இஸ்ராயிலுடைய பிள்ளைகள் என்று சொல்லி யஹூதிகள் என்று நாம் சொல்வோம். இவர்கள் தான், இவர்கள தான் அதிகமான நபிமார்கள் வந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவங்கள்ட்ட இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல ஏதாவது ஒரு அநியாயம் நடக்குது, அல்லாஹுடைய தீனுக்கு மாத்தமாக ஒரு விடயம் நடக்குதுண்டா, அல்லாஹ் அங்க அந்த காலத்துல வாழ்ந்த நல்லவர்கள் முஃமின்கள் முஸ்லிம்களுடைய கடமை தான் அதை டிஃபெண்ட் பண்றது. அல்லாஹ் சொன்னது அப்படித்தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய விடயத்தை எடுத்து பார்த்தாலும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்துக்கு கட்டளையிடப்பட்டது நீங்க அவங்களோட யுத்தம் செய்யுங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு படை எடுத்துட்டு போனாங்க, ஜாலூத்துக்கு எதிராக யுத்தம் செய்யும். படை சின்னொரு படை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஞாபகப்படுத்துறான், கம் மின் ஃபிஅத்தின் கலீலா கலபத் ஃபிஅத்தின் கஸீரா பிஇذنில்லாஹ். எத்தனையோ சின்ன படைகள் பெரிய படைகளை மிகைச்சிருக்குது அல்லாஹ்வுடைய உதவினால. அப்ப இந்த ஜிஹாத் என்று சொன்னது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்துக்கு மாத்திரம் அல்லாஹ் சுன்னத்தாக்கின் ஒரு விடயம் அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலம், அதுக்கு பின்னால வந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம், இது தொடராக கியாமத் நாள் வரைக்கும் அல்லாஹ்வுடைய நியதி. இந்த உலகத்துல ஒரு நலவு உண்டாகணும்டா நல்லவர்கள் நாம் அதுக்கு ஜிஹாத் பாடுபட வேண்டும், அதுக்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்பதான் நலவு உண்டாகும். அநியாயங்கள் இல்லாம போகணும்டா நல்லவர்கள் அந்த அநியாயத்துக்கு எதிராக போராடணும். அப்பதான் உலகத்தில் அநியாயம் இல்லாம போம் என்ற ஒரு விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நியதி வைத்திருக்கிறான். ஆனா நிச்சயமாக நாங்க தூய்மையான எண்ணத்துடன் அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் அந்த விடயத்தில் ஈடுபடும் போது அல்லாஹ்வுடைய உதவி இருக்குது. எங்களுடைய வெற்றி எங்களோட பலத்துல ஆயுதத்துல அதுல இல்ல, வெற்றி அல்லாஹ்வுடைய உதவியில தான் இருக்குது. எங்களோட எண்ணத்தை அடிப்படையாக வைக்கிறேன். முதலாவதாக இந்த ஜிஹாத் என்றா என்ன, இந்த கருத்து இது உலமாக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு கருத்து வேறுபாடான. முதலாவது அரபு மொழி அடிப்படையில் லிங்குவிஸ்டிக் மொழியுடைய மீனிங் என்னன்னா தியாகம், முயற்சி, ஜஹத என்றதுக்கு தான் ஜிஹாத் என்று சொல்லப்படும். ஒரு விடயத்துல என்ன ஜஹத் முயற்சி செய்யறதுக்கு தான் ஜிஹாத் என்று அர்த்தம் வந்துச்சு. ஆனா இஸ்லாம் அதுக்கு ஒரு புதிய பேரை புதிய அர்த்தத்தை இஸ்லாம் கொடுத்துச்சு. உதாரணத்துக்கு தொழுகை எடுத்து பார்க்கும் போது சலா தொழுகை எடுத்தா தொழுகை என்ன செய்யுது, தொழுகையுடைய சரியான கருத்து அரபு மொழியில துஆ. ஆனா இஸ்லாம் என்ன செஞ்சிச்சு, தொழுகைக்கு ஒரு புதிய கருத்தை கொடுத்திருக்கு. இப்ப தொழுகைன்னா யாரும் துஆ நான் என்ன நீங்க துஆ செய்ய போறீங்களா அல்லது 2 ரக்காத் தொழ போறீங்களா? நான் சலாக்கு போறேன்னு சொன்னா நாங்க என்ன செய்வோம், துஆக்கு கூப்பிடுற அர்த்தம் இல்ல, தொழுகைக்கு நாங்க இப்ப தொழக்கூடிய தொழுகைன்ற அர்த்தம். அதே போல ஜிஹாத் என்றா முயற்சி,
ஒரு விடயத்துல ஸ்ட்ரைவ் பண்றது, உழைப்பு செய்யறது என்றுதான் அரபு மொழியுடைய கருத்து. ஆனா இஸ்லாம் அதுக்கு ஒரு புதிய பேரை கொடுத்துச்சு. என்ன? அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில யுத்தம் செய்யறது. இது 4 மதாஹிப், இமாமுனா ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், மாலிகி இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், இந்த 4 மذஹபுடைய இமாம்களும் ஜிஹாத் ஃபீ சபீலில்லாஹ் குர்ஆன்ல எங்க வந்தாலும் அதுக்கு கருத்து எதை கொடுத்திருக்கிறாங்கடா, அல்லாஹ்வுடைய பாதையில யுத்தம் செய்யறதுதான் அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ். இன்னும் சில உலமாக்கள் இதுக்கு இன்னொரு விதமான கருத்தை கொடுத்திருக்கிறாங்க. ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதைன்னு வரும்போது அதுக்கு 2 கருத்து சொன்னாங்க. லஹு மஅனா ஆம்மா வ லஹு மஅனா ஹாஸா. ஃபீ சபீலில்லாஹ் என்று சொல்லும் போது பொதுவான ஒரு விசாலமான ஒரு கருத்தையும் கொடுத்திருக்கிறாங்க. அதே போல ஒரு சுருக்கமான கருத்தை. விசாலமான கருத்துன்னா இஸ்லாத்தையும் தீனையும் பாதுகாக்க வளர்க்கக்கூடிய எல்லா விடயத்தும், எல்லா முயற்சியும், எல்லா பாதையும் ஃபீ சபீலில்லாஹ். அதுக்கு மஸ்ஜிதுக்கு நடக்கிறதும் ஃபீ சபீலில்லாஹ். ஏன்? ஈமான பாதுகாக்கிறதுக்காக வேண்டி, இஸ்லாத்தை இது பொதுவான கருத்து. இஸ்லாத்தை வளர்க்கறதுக்காக வேண்டி அந்த நியத், வேற எந்த ஒரு தூய்மை இல்லை. உதாரணத்துக்கு நீங்க இங்கிருந்து உத்தர போறீங்க சந்திக்க, என்ன நியத்? உங்களோட ஒரு நண்பர் சகோதரர் அவர் இஸ்லாத்தை விட்டு தூரமாயிக்கிறாரு. நீங்க பிரயாணம் செஞ்சு தூய்மையான எண்ணம் அவர்கிட்ட போயிட்டு சல்லி கேட்கவோ வியாபாரம் செய்யவோ எதுக்கும் இல்லை. உங்களோட நியத் அவரை போயிட்டு சந்திச்சு அல்லாஹ்வை பத்தி பேசி, மார்க்கத்தை பத்தி பேசி அவருக்கு இதை விளங்கப்படுத்தணும். அந்த ஒரு தூய்மையான எண்ணத்தை தவிர வேற எந்த ஒரு எண்ணமும் இல்ல. அப்படி நீங்க வெளியாகினா அதுவும் என்ன? ஃபீ சபீலில்லாஹ். அல்லாஹ் இது பொதுவான பரவலான ஒரு கருத்து. ஒரு இஸ்லாத்துடைய விடயத்துக்காக வேண்டி, அல்லாஹுக்காக வேண்டி நீங்க வெளியாகிறீங்க, ஈமானையும் இஸ்லாத்தையும் பாதுகாக்க வளர்க்க. உதாரணத்துக்கு மதரசாவுக்கு போறோம், ஒரு பாடத்தை படிக்க போறோம், தீனுடைய பாடத்தை படிக்க போறோம், அதுவும் ஃபீ சபீலில்லாஹ். இது பொதுவான கருத்து. ஆனா இங்க ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ்க்கு தனிப்பட்ட குறிப்பான கருத்து என்னண்டா, அல்லாஹுடைய பாதையில ஜிஹாத் செய்யறது, ஆயுதங்கள் எடுத்து. குர்ஆனில் பல இடங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசும்போது அதோட தொடர்புபடுத்த இருக்கிறான். ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதே போல குர்ஆன்லயும் சில இடங்கள்ல இந்த பொதுவான கருத்துக்கும் ஃபீ சபீலில்லாஹ் என்ற இந்த கருத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கான். ரைட். இப்ப நாங்க ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ் என்ன என்றத நாங்க அதுல பொது ஒரு விஷயம் என்னன்னா, சம்பளத்துக்காக வேண்டி, உதாரணத்துக்கு சொல்றேன், ரைட், நீங்க யுத்தம் செய்யுங்க. இப்போ ராணுவ படைகள் இருக்குது, ஒவ்வொரு நாட்டுக்கு ராணுவ படை. அவங்க ஜிஹாத் ஃபீ சபீலில்லாஹ் இல்ல, அவங்களோட தொழில் அது அவங்களோட தொழில். இன்னொரு நிபந்தனை என்ன? ஜிஹாத் ஃபீ சபீலில்லாஹ்டா உங்களோட சொத்து, உங்களோட நேரம், யாரும் உங்களுக்கு சம்பளம் தர மாட்டாங்க. அல்லாஹ் இடத்துல மாத்திரம் கூலி எதிர்பார்த்தவராக உங்களோட பணத்தையும் உங்களோட நேரத்தையும் உங்களோட ஆயுதங்களும் எடுத்து அல்லாஹுடைய பாதையில போறதான் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ் என்றது. ஆனா சில நேரங்கள்ல, சில நிலவரங்கள்ல என்ன இது இல்ல, என்ன யாரும் சம்பளம் தர மாட்டாங்க, இவர் யுத்தம் போகணும், இவர் தயார், ஆனா அதுக்கு தேவையான ஆவணங்கள் இவர்கிட்ட இல்ல. உதாரணத்துக்கு போக வேண்டிய வாகனம் இல்ல, குதிரை இல்ல, அதுக்கு தேவையான ஆயுதங்கள் இல்ல. இந்த ஆவணங்கள் இன்னொருத்தர் தாராரு, இவர் அதை எடுத்துட்டு போறாரு. அது என்ன? அதுவும் ஃபீ சபீலில்லாஹ். ஏன்? இவருக்கு யாரும் கூலி கொடுக்கற இல்லை, யாருக்கும் கூலிக்கு இல்லை, இவர் செய்யறாரு, இதை செய்யறாரு, கான்ட்ராக்ட் எடுத்து இல்லை. இந்த முறையில இந்த நியத்துடன் வெளியாகும் போதுதான் இது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹுடைய பாதையில ஜிஹாத் செஞ்சது என்ற கருத்து வரும். ரைட். இப்ப குறிப்பான ஒரு விடயம் என்னன்னா, இந்த ஜிஹாத் என்றதுடைய சட்டம் எப்படியானது? ஆரம்பத்துல இமாம் இப்னுல் கய்யிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றார்கள், இது கட்டம் கட்டமாக தான் ஜிஹாதுடைய கடமுன்னாது. முதலாவது முஹர்ரம், ஜிஹாத் செய்யறது தட, ஹராம். மக்காவுடைய காலத்துல ஜிஹாத் செய்யறது தட. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தடை மாறினார். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுக்கெல்லாம் இருக்க முடியாது. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நேரத்துல நான் ஆரம்பத்துல சொன்னேன், அவங்க ரோட்ல ஒரு ஊர்வலம் போனாங்க. ஒவ்வொரு வீடு வீடா போயிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தட்டி சொன்னாங்க, நான் முஸ்லிமா இருக்கிறேன், உங்களுக்கு யாருக்கு சரி தைரியம் இருந்தா வாங்க என்னோட மோத, அப்படி சொன்னாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுமதி கொடுக்கல, இருந்துச்சு, அனுமதி கொடுக்கவே இல்லை. கேட்க நேரத்துல சொன்னாங்க, நான் இதுக்கு எனக்கு அனுமதி அளிக்கப்படல, இது எங்களுக்கு தடை செய்யப்பட்டது, ஹராம், எங்களுக்கு யுத்தம் செய்யலாம். இது முதலாவது இஸ்லாத்துடைய நிலவரம் அப்படி இருந்துச்சு. பல பல காரணங்களை வச்சு, ஏன் அவங்க சிறுபான்மை,
ஜிஹாத் சேர சும்மா நினைச்சா அன்றைக்கு நான் ஜிஹாத்துக்கு போகணும்னு போறல, அதுக்கு பல முறைகள் இருக்குது. ரெண்டாவது கட்டம் மஅதூனன் பி. மஅதூன் என்ற அனுமதி இருந்துச்சு, கடமை இல்லை, அனுமதி இருந்துச்சு. ரைட், செய்யணுமா உங்களுக்கு செய்யலாம், அனுமதி இருந்துச்சு. மூணாவது கட்டம் மஅமூரன் லிமா பதஅஹும் பில் கிதால். மூணாவது கட்டம் எப்படி இருந்துச்சுண்டா, யாரு சரி உங்களோட யுத்தம் செய்ய வந்தா நீங்க செய்யும், கட்டாயம் யுத்தம் செய்யும், நீங்க பின்னுக்கு திரும்பி போகலாம். அதான் நடந்தது பத்ருடைய யுத்த நேரத்துல. பத்ருடைய யுத்த நேரம் என்ன நடந்துச்சு, பத்ருக்கு முன்னால எத்தனையோ சின்ன சின்ன சரியாக்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கு பெறல, சின்ன சின்ன சரியாக்கள் நடந்துச்சு, சின்ன சின்ன. ஆனா பத்ருடைய யுத்த நேரம் என்ன, திரும்பி போகல, அவங்க யுத்தத்துக்கு வந்துட்டாங்க, அவங்க ஆயுதம் எல்லாம் எடுத்து வந்திக்கிறாங்க. யாரு சரி உங்களோட யுத்தத்துக்கு வந்தா நீங்க கட்டாயம் யுத்தம் செய்யணும், திரும்பி போனா அல்லாஹ் நஊது பில்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்கும், திரும்பி போக முடியாது. அப்ப யுத்தம் செய்யறவங்களோட யுத்தம் செய்யும். இது மூணாவது கட்டம். முதலாவது தடை, ரெண்டாவது அனுமதி, மூணாவது யாரு சரி யுத்தம் செஞ்சா யுத்தம் செய்யும். நாலாவது கட்டளை கடைசி இஸ்லாத்துடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மதீனாவுடைய காலத்துல கடைசி பகுதியில ஃபத்ஹ் மக்கா, அதுக்கு பின்னால் உள்ள பகுதி, அந்த கால எல்லைக்குள்ள அது ஜமீஇல் முஷ்ரிகீன், எல்லா முஷ்ரிகீன்களுக்கு எதிராகவும் யுத்தம் செய்யும்படி அல்லாஹ் கட்டளையிட்டான். ஜமீஇல் முஷ்ரிகீன், இதுதான் இஸ்லாத்துல இந்த ஜிஹாதுடைய கடமைகள் எப்படி வந்தது. ரைட், இதுல ஒரு பிரதானமான ஒரு விடயம் என்னண்டா, அல்லாஹுடைய பாதையில ஜிஹாத் செய்யறண்டா அதுல ஒரு எண்ணம் தான், ஒரு தூய்மை, அப்பதான் அது அல்லாஹுடைய அதுக்கு மட்டும்தான் இஸ்லாத்துல அனுமதி இருக்குது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுடைய நோக்கம் மாத்திரம் இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இத சூரால சூரத்து நிசால அல்லதீன ஆமனு யுகாத்திலூன ஃபீ சபீலில்லாஹ், அவங்க யுத்தம் செய்றாங்க அல்லாஹ்வுடைய பாதையில. லா இலாஹ, வேற எந்த ஒரு எண்ணமும் எங்கட ஆட்சி வரணும், நாங்க ஆட்சி செய்யணும், இது வரணும், டெமோக்ரஸி வரணும், அது எது எந்த ஒரு ஐடியாலஜிக்கும் எந்த இல்ல, அல்லாஹ்வுடைய தீன் மேலோங்கணும், அல்லாஹ்வுடைய தீனுக்கென்று மாத்திரம். அப்பதான் அதை தவிர மற்ற எல்லா விதமான யுத்தங்களும் மற்ற எல்லா விதமான போராட்டங்களும் அநியாயம். இஸ்லாம் அதை அனுமதி அளிக்கதில்லை. ஆனா இதுக்கு அனுமதி. அப்ப கேட்ப, ஏன் இதுக்கு அனுமதி? இதுலயும் உயிர் ஓட்டப்படுது, ரத்தம் ஓட்டப்படுது, அதுலயும் ரத்தம் ஓட்டப்படுது, ரெண்டும் உண்டு. இதுல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இது யாருக்காக வேண்டி? இந்த முழு உலகத்தையும் படைச்ச ரப்பு அல்லாஹ். யாருக்கு எந்த ஒரு வஸ்துவின் மீது அதிகாரம் உள்ள அல்லாஹ், எங்களை படைச்ச அல்லாஹ், உலகத்தை படைச்ச அல்லாஹ், அவனுக்காக வேண்டி அவனுடைய தீன், அவனுடைய வார்த்தை மேலோங்கத்துக்காக வேண்டி செய்யப்படும். இதுல வேற யாருக்கும் இதுல ஒரு செய் இல்லை. அல்லாஹ் கட்டளையிட்ட நாங்க கட்டாயம் இதை செய்யணும். அதுக்கு உதாரணம் என்னன்னா, கிழமையில 7 நாள் இருக்குது. நாட்கள் விஞ்ஞான ரீதியாக கணக்கு ரீதியா எடுத்து பார்த்தா எல்லா நாளும் ஒரு நாள், 24 மணி நேரம் தான் இருக்குது. சூரியன் உதயமாவது மறையுது, மின்சு வித்தியாசம் இருக்குதா? இல்ல. ஆனா அல்லாஹ் அது ஒரு மாற்றத்தை உண்டாக்கி, அல்லாஹ் எல்லா நாளும் உண்டாக இருந்தால் என்னிடத்தை எல்லா நாளும் உண்டு இல்லை. யௌமுல் ஜும்ஆ சிறப்பான ஒரு நாள் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தனா இல்லையா? இதுல எங்களுக்கு யாருக்கு சரி இதை என்ன சரி கேள்வி கேட்கலுமா? கேட்கலாம், யாருக்கும் கேட்கல. மாதங்கள் நாட்கள் எடுத்து பார்த்தா எல்லா நாளும் ஒரே நாள். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் 10 நாள், தில்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாளை அல்லாஹ் சிறந்த நாட்கள் ஆக்கினார். முதல் 10 நாள் பகல்ல, எல்லாம் பகலும் ஒரே பகல். ஆனா அரஃபாவுடைய பகல், அரஃபாவுடைய நாள், அந்த நாள் சூரியன் மறை முன்னால, ஜவாலுக்கு பின்னால, சூரியன் உச்சிக்கு வந்ததுக்கு பின்னால, சூரியன் மறை முன்னால் உள்ள நேரம், அந்த அரஃபாவுடைய நாளுடைய அந்த நேரம் சிறந்த நேரம். அது யாருக்கு தேர்ந்தெடுத்தது? அல்லாஹ். யாருக்கு சரி இதுக்கு மாற்று கருத்து ஏழுமா? மாற்று கருத்து கொண்டாட முடியாது. தில்ஹிஜ்ஜாவுடைய 10 நாள் மாற்று கருத்து. மாதங்கள் எல்லா மாதமும் உண்டு. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமதானுடைய மாதத்தை ஒரு சிறந்த மாதமாக்கி இருக்கார். யாருக்கு சரி மாத்தலுமா? கேள்வி இல்லை. இது அல்லாஹ் வானத்தை படைச்ச, காலத்தை படைச்ச, நேரத்தை படைச்ச, நாட்களை படைச்ச அல்லாஹ் அவன் முடிவு செய்யறான் இந்த நாள் சிறந்த நாள். யஹூதிகளுக்கு இருந்த பிரச்சனை, அவங்க எதிர்பார்த்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சந்ததியில வருவாங்கன்னு வரல. யார் அதை முடிவு செய்யறது? அல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள குறைஷ் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். யாருக்கு சரி அதுக்கு சவால் இடையில
என் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் முழு உலகத்தையும் படைத்து அனைத்துக்கும் அடக்கி ஆளக்கூடிய குதிரத்துள்ள அதிகாரம் உள்ள இந்த உலகம் எல்லாம் யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்வுக்கு சொந்தம். எங்கள் யாருக்குமே அதுல அந்த உரிமை இல்லை. யாருக்குமே இதை பத்தி எதுவும் சொல்ல முடியாது. அல்லாஹ்வுக்கு தான் அது உரிமை. அவனுக்காக வேண்டி மாத்திரம் தான் யுத்தம் செய்யும். இரவுகள் எடுத்து பார்க்கும் போது, இரவு எடுத்தா எல்லா இரவும் உண்டு, இருட்டா இருக்குது, சூரியன் மறைஞ்சிருக்குது. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமதானுடைய கடைசி 10 இரவுகளை சிறந்த இரவாக கேட்கிறான். அதிலையும் குறிப்பாக ஒத்தப்படையான இரவுகள் அல்லாஹ் சிறப்பாக இருக்கிறான். அந்த ஒத்தப்படையான இரவுலையும் லைலத்துல் கத்ருடைய இரவு, அல்லாஹ் அக்பர், கைரும் மின் அல்ஃபி ஷஹர், கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அந்த ஒரு இரவுக்கு அல்லாஹ் எவ்வளவு ஒரு சிறப்பையும் ஒரு நன்மையும் வைத்திருக்கிறான்டா, 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு. அல்லாஹ் அக்பர், 1000 மாதங்களை விட சிறந்தது. யாரை தேர்ந்த? அல்லாஹ். அப்ப அவனுக்காக வேண்டி யுத்தம். அப்ப அல்லாஹுடைய பாதையில அல்லாஹுக்காக வேண்டி யுத்தம் செய்யற அர்த்தம் என்னண்டா, மனிதர்கள், இதுதான் வேற அர்த்தம் என்னண்டா, மனிதர்கள் அல்லாஹ் அல்லாத வஸ்தின் பக்கம் அடிமையாக வாழ்றதை விட்டும் அவங்களை விடுதலை செஞ்சு அல்லாஹ்வுக்கு மாத்திரம் அடிமையாக வாழ்றதற்காக வேண்டி யுத்தம் செய்யறது. ஒருத்தர் ஒவ்வொரு விடயத்துக்கு அடிமையாகி கொண்டே இருக்கிறாங்க. மின் இபாதத்தில் இபாத் இலா இபாதத்தி ரப்பில் இபாத். அடியார்களை வணங்குறத, அடியார்கள் மத்த படைப்புகள் வஸ்துகளை வணங்குறத விட்டும், அதுக்கு அடிமையா இருக்கிறத விட்டும் அவங்களை விடுதலை செஞ்சு முழு உலகத்தையும் படைத்த சர்வ பலதாரி அல்லாஹ், எல்லாம் பலம் சக்தி எல்லாம் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்குரிய அவனை இபாதத் செய்ய, அவனுக்கு மாத்திரம் அடிமையாக வாழக்கூடிய, இதுதான் உண்மையான சுதந்திரம். உண்மையான சுதந்திரம் இதுதான். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் இம்ரானுடைய மனைவி உள்ளத்துல நியத்து, நதர்து லக மா ஃபீ பத்னி முஹர்ரரா, யா அல்லாஹ் நான் நேர்ச்சை வைக்கிறேன், இந்த வீட்டை சுதந்திரம் விடுதலை செய்யணும், சுதந்திரமாக்கணும். எல்லாரும் அந்த போர்ல அந்த பேர் தான் சுதந்திர போராட்டம். அது சரியான அட்ராக்டிவ். எதுக்கு போராடுற? சுதந்திரத்துக்காக. ஆனா உண்மைக்கு அதுக்குள்ள சுதந்திரம் என்ற பேர், சுதந்திரம் என்ற வார்த்தை தான். ஆனா உண்மைக்கே சுதந்திரம் அல்ல. அதெல்லாம் யுத்தம் என்றா இவரோட அடிமையாக்கிறாங்க, அந்த வெளியாக்கி அவங்கள எனக்கு அடிமையாக்கும். அதுதான் யுத்தம் நடக்குது. இப்ப உலகத்துல நடக்கிற எல்லாம் யுத்தம் என்னண்டா, அவங்களோட அடிமத்துவத்தை வெளியாக்கி எங்கட அடிமத்துவத்துக்கு கொண்டாடுற. இது சுதந்திரம் அல்ல. ஒரு ஜெயில இருந்து இன்னொரு ஜெயிலுக்கு போடுற மாதிரி. அது விடுதலையா? ஒரு ஜெயில இருந்து இன்னொரு ஜெயிலுக்கு போடுற மாதிரி, ஒரு நெருப்புக்குள்ள இருந்து இன்னொரு நெருப்புக்குள்ளி தூக்கி போடுற மாதிரி. அதுதான் இப்ப உலகத்துல நடக்குது. ஆனா இஸ்லாம் அல்லாஹ்வுடைய இலாஹி கலிமத்துல்லாஹ், கலிமாவுக்காக நின்றா அவங்கள அந்த இபாதத்துல இருந்து, அந்த அடிமத்துவத்தை வெளியாக்கி அல்லாஹ்வுக்கு மாத்திரம் அடிமையாக வாழக்கூடியவங்களாக மாற்றக்கூடிய, அதான் இது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு விடயத்தை, ஒரு ஹதீஸை சொன்னாங்க. இந்த யுத்தத்துடைய விடயத்துல குறிப்பாக அஜிப ரப்புனா மை யக்ததூன் இலல் ஜன்ன மின் சல்சால், ஒரு ஹதீஸ், ஒரு ஆச்சரியமான ஹதீஸ். அல்லாஹ் ஆச்சரியப்படுறானாம் சில மக்களை பார்த்து, அவங்க சொர்க்கத்தின் பக்கம், அவங்க சொர்க்கத்துக்கு போக விருப்பம் இல்லை, ஆனா சங்கிலி கோர்வையால கெட்டி இழுத்து கொண்டு போறாங்க சொர்க்கத்துக்கு. அல்லாஹ், இவங்களுக்கு சொர்க்கத்துக்கு போற விருப்பம் இல்லை, ஆனா சங்கிலி, எப்படி நரகத்துக்கு சங்கிலி கோர்வையால கெட்டி இழுத்து போறேன்னா குர்ஆன்ல இருக்குது, சூரத்துல் ஹாக்கால இருக்குதுன்னு. சங்கிலி கோர்வை கெட்டி மலக்குமார் இழுத்துட்டு போவாங்க எங்க? நரகத்துக்கு. அல்லாஹ் ஆச்சரியப்படுறானாம் ஒரு கூட்டத்தை பத்தி. எப்படியான கூட்டம்? அந்த கூட்டம் சொர்க்கத்தின் பக்கம் சங்கிலி கோர்வை கட்டப்பட்டு இழுக்கப்படும். அது உலமாக்கள் என்ன சொல்றாங்கண்டா, இதுக்குரிய ஹதீஸுக்குரிய விளக்கம் என்னண்டா, சில மக்கள் சில ஊர்ல சில நாட்டுல வாழக்கூடியவங்க இஸ்லாத்தை பின்பற்ற விரும்ப மாட்டாங்க. ஆனா ஜிஹாத் நடந்து அவங்களுக்கு ஆட்சி செய்யக்கூடியவங்களா முஸ்லிம்களாக மாறிட்டாங்க. இஸ்லாமிய ஆட்சி வந்தா எப்பயும் நீதம், எப்பயும் சமாதானம், எப்பயும் அவங்களுக்கு விடுதலை. அப்ப அவங்க விருப்பம் இல்லாம இஸ்லாமிய ஆட்சிக்குள்ள கொணாரப்பட்டு அதன் மூலமாக அவங்க இஸ்லாத்துக்குள்ள வந்து அவங்க சொர்க்கத்துக்குள்ள ஆகிறாங்க. அல்லாஹ் அக்பர். அவங்களுக்கு விருப்பம் இல்லை, அவங்க விரும்பவே இல்லை அதை. ஆனா ஆட்சி வந்ததுக்கு பின்னாலதான் பார்த்தாங்க, அடே இது எவ்வளவு நல்லது, இது எவ்வளவு நல்லா இருக்குது, இதுதானே நாங்க எதிர்பார்க்கிறது, இந்த சுதந்திரத்தை தான் நாங்க எதிர்பார்க்கிறோம் என்ற நிலைமை வந்து அவங்க அதுக்கு பின்னால ஈமானோட இஸ்லாத்தோட மௌத்தாயினா. அந்த நிலைமைகள் இருக்கு. இஸ்லாத்துல
ஒரு விடயத்தை நாம் இந்த ஒரு முயற்சி இஸ்லாத்துல எங்கேயும் லா இக்ராஹ ஃபித்தீன், இஸ்லாத்தை நீங்க 100% பின்பற்றணும் என்ற இது இல்லை. இப்பயும் கூட பலஸ்தீன்ல, யமன்ல, சில அரபு நாடுகள்ல அரபிகள் கிறிஸ்தவர்களாக இன்னும் இருக்கிறாங்க. அரபிகள் அந்த நாடு பிரதேசத்துல பலஸ்தீன்ல எல்லாம் கிறிஸ்தவ மதஸ்தலங்கள் இன்னும் இருக்குது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூட பலஸ்தீன பாரம் எடுக்கும் போது அவங்க மறுத்தாங்க, எனக்கு அங்க அதுக்குள்ள கிறிஸ்தவ மதஸ்தலத்துக்குள்ள நான் தொழமாட்டேன். ஏன்? அப்ப வற்புறுத்தல்ல, அதிகாரம் இருந்துச்சு, பலம் இருந்துச்சு. ஆனா இஸ்லாத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளணும் வற்புறுத்தல்ல. ஆனா முஸ்லீம் இஸ்லாமிய ஆட்சிக்குள்ள வாங்கன்னு வற்புறுத்தினாங்க. ஏன்? அந்த ஆட்சிக்குள்ள மாத்திரம்தான் மனிதர்களுக்கு விடுதலை இருக்குது, மனிதர்களுக்கு சுதந்திரம் இருக்குது, மனித உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்றதுல எந்தவித சந்தேகம் இல்லை. இப்ப என்ன செய்யறாங்க? உதாரணத்துக்கு பார்த்தா சில நாடுகள் சொல்றாங்க அந்த நாட்டுல அநியாயம் நடக்குது. லிபியாக்கு, ஈராக்குக்கு, பலஸ்தீன்ல, ஆப்கானிஸ்தான்ல இதெல்லாம் நடக்குது. அவங்க என்ன சொன்னாங்க? என்னத்து யுத்தம் செய்யறாங்க? இல்ல, அவங்களுக்கு அவங்களோட வேலையை பார்த்து சும்மா கேளுமே. அவங்களுக்கு என்ன சும்மா? அவங்க சொன்னாங்க இல்ல, இங்க அநியாயம் நடக்குது, இந்த மக்களை நாங்க விடுதலை செய்யணும், விடுதலை போராட்டம், அவங்களுக்கு தானா விடுதலை செய்ய முடியாது, அவங்களுக்கு நாங்க உதவி செய்யணும் என்று சொல்லி போயிட்டு என்ன செய்யறாங்க? அவங்களோட நோக்கம் என்ன? அல்லாஹ்வுடைய இந்த தீனுடைய நோக்கம் அல்ல, வேற நோக்கம். நடக்குதா இல்லையா? உலகத்துல இந்த ஒரு நியதி ஆகிக்கொண்டு தான் இருக்குது. ஒவ்வொரு காலமும் ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை ஆக்கிரமிச்சு அதனால இஸ்லாத்தை விட்டு போனாக்களும் இருக்கிறாங்க, ஆக்கிரமித்தினால போனவங்களும் இருக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனா அது குறவு. மற்றவங்களுடைய ஆக்கிரமிப்பினால இஸ்லாத்தை விட்டு போனவங்க குறவு. ஆனா இஸ்லாத்துடைய ஆட்சிக்கு கீழே இஸ்லாத்துக்கு வந்தவங்களுடைய எண்ணிக்கை ஏராளம். அல்லாஹ் அக்பர். சைனா எவ்வளவு முஸ்லிம்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு கம்யூனிஸ்ட் ஆட்சிக்குள்ள இருக்குது. மார்க்கத்தை சுதந்திரமாக பின்பற்ற முடியாது, இப்ப கொஞ்சம் சுதந்திரமாக இருக்கு. அப்படி இருந்தும் இஸ்லாத்தை அவங்க விடல, இஸ்லாம் இல்லாம போகல. லைஃப் ஸ்டைலை மாத்தினாங்க, சிந்திக்கிற முறையை மாத்தினாங்க, கல்ச்சரை மாத்தினாங்க, எல்லாம் மாத்தினாங்க. ஆனா ஈமானும் இஸ்லாம் எடுக்கல. சம்பூர்ணமா இஸ்லாம் இல்லாம போன ஒரு இடம் இருக்குதாக இருந்தால் அப்படி அதனுடைய ஐடென்டிட்டி எல்லாம் அது ஸ்பெயின் தான். ஸ்பெயின் ஆக்கிரமிப்புல என்ன நடந்தது? அது முஸ்லிம்கள் அவங்களாகவே என்ன செஞ்சாங்க? துனியாவுடைய மோகம் நேசத்தினால அவங்களாகவே அதன் பக்கம் போனது தவிர வேற எந்த ஒரு இடத்திலையும் சம்பூர்ணமா அல்லாஹ் இந்த மார்க்கத்தை மேலோங்க செய்வான் நிச்சயமா. லியுத்ஹிரஹு அலத்தீனி குல்லி, அல்லாஹ் இந்த மார்க்கத்தை நிச்சயமா மேலோங்க செய்வான். அப்ப அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் என்ற விடயம், இதனுடைய நோக்கங்கள், இந்த அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்தன். அதனால பாருங்க உலகத்துல எவ்வளவு நல்ல ஆரம்ப கட்டத்துல ஃபத்ஹ் மக்காவுடைய நேரம், மக்காவுடைய வெற்றி நேரம், சஹாபாக்கள் 12,000க்கும் 10,000க்கு இடையில, 100% எவ்வளவு எண்ணிக்கைன்னு தெரியாது, ஆனா 12க்கும் 10,000க்கும் இடையில. அதுக்கு பின்னால ஹஜ்ஜத்துல் வதா எடுத்தா 1,00,000க்கும் 90,000க்கும் இடப்பட்ட சஹாபாக்கள். பாருங்க எவ்வளவு குறுகிய காலத்துல எண்ணிக்கை எப்படி கூடிச்சு. ஏன்? ஒரு அதிகாரம் வரும் போது இப்ப மக்கள் கேட்பாங்க. இப்ப அதிகாரி ஒன்று வந்து சொல்றாரு, கேட்பாங்க, செவி சாய்ப்பாங்க. கேட்டா அவங்களுக்கு யோசிக்க டைம் இருக்குது. அப்படிலாம் மொத்தம் சும்மா சொல்றான், இவரை கேட்க முடியாது. கேட்டா தானே அவருக்கு ஈமானுக்குரிய வாய்ப்பு இருக்கு. முஸ்லிம்களுக்கு அதிகாரம் வந்த நேரத்துல ஏன் இஸ்லாம் வேகமாக பரவிச்சென்றா? காரணம் என்னன்னா, மக்கள் இப்ப ஒரு அதிகாரி வந்து பேசுறாரு, இவருக்கு அத்தாரிட்டி இருக்குது, அரசாங்கம் சொல்லுதுன்னா கேட்பாங்க. கேட்டா அதுல நலவு கெடுது, அவங்க கட்டாயமாக அதை பழகும் போது அவங்களுக்கு தானா இஸ்லாத்துடைய நலவு விளங்கி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஃபத்ஹ் மக்கா நேரத்துல 10,000 12,000, ஆனா ஹஜ்ஜத்துல் வதா கடைசி ஹஜ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி ஹஜ்ல 90,000க்கு 1,00,000 பேர் சஹாபா. அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துடைய நேரத்துல ஸலாத்துல் ஜனாஸா தொழுதாங்க கிட்டத்தட்ட 1,40,000 சஹாபா. அல்லாஹ் எவ்வளவு வேகமான வளர்ச்சியா இல்லையா? ஏன்? அதிகாரம் ஒன்று வந்துச்சு. அந்த அதிகாரத்தின் மூலமாக இப்ப நாங்க பார்க்கிறோம் சில இடங்கள்ல சில கருத்துகள், அதிகாரிகள் அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்களோட கருத்துக்களை, அவங்களோட நோக்கங்களை, அவங்களுடைய பிளான்களை சமூகத்துக்கு மத்தியில் செய்யறாங்க, உள்வாங்குறாங்க. இப்ப ஸ்கூலுடைய எடுக்கேஷனை பார்த்தா எடுக்கேஷன் சிஸ்டத்துக்குள்ளால என்ன செய்வாங்க? அதிகாரம் இருக்குது, அந்த பாடத்திட்டத்துக்குள்ளால சில கருத்துக்களை, சில ஐடியாலஜிகளை பூத்துறாங்க.
இப்ப இஸ்லாம் என்ன செஞ்சுச்சு? இந்த அதிகாரத்தின் காரணமாக இஸ்லாம் வேகமாக வளர்ந்துச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை கட்டளையிட்டான். ஜிஹாதுடைய நோக்கங்கள் என்ற அடிப்படையில பின்னால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல காரணங்களை வச்சு அல்லாஹ் ஜிஹாதை கடமையாக்கினான். அதில் ஒரு விடயத்தை மாத்திரன் நோக்கம் என்னென்றா, இந்த உலக வாழ்க்கை இருக்குதே அல்லாஹ் எங்களுக்கு சோதனைக்குரிய இடமாகத்தான் ஆக்கியிருக்கிறான். இந்த ஜிஹாத் அல்லாஹ் எங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான், எங்களுக்கு ஒரு சோதனை. லியபுலுவக்கும் வலாக்கில் லியபுலுவ பஅதுக்கும் பிபஅத். ஒருவர் இன்னொருவர் மூலமாக சோதிக்கப்படுவோம். இது ஒரு சோதனை. பல நோக்கங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் வார வாரம் உடைய பாடத்துல ஜிஹாதுடைய நோக்கங்கள், குர்ஆன் ஆயத், இது ஒவ்வொன்றுக்கும் குர்ஆனுடைய ஆயத் ஆதாரமாக இருக்குது. அது ஒவ்வொன்றையும் அதை செய்யக்கூடிய முறை என்ன, எப்படி செய்யணும், அப்படி செய்யறதா இருந்தால் இப்ப எங்களுடைய நாட்டு எங்களுடைய நிலைமையை எடுத்து பார்க்கும் போது நாங்க அந்த நிலைமையில இல்லை. அதை நீங்க தெளிவாக விளங்கணும். நாங்க அந்த ஒரு நிலைமையில இல்லை. நான் சொன்னேன், அநேகமான உலமாக்களுடைய கருத்தின் அடிப்படையில நீங்கள் பல நாடுகள்ல சிறுபான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒழுங்கான ஒரு தலைமத்துவம் இல்லை. அதனால தலைமத்துவமும் இல்லை, சிறுபான்மையாக வாழ்றதுனால அநேகமான ரெண்டு கருத்து, மஅ்சூன் அல்லது முஹர்ரம், இந்த ரெண்டு கட்டளைக்குள்ள எப்படி திரும்பவும் பின்னால போயிட்டு இருக்கிறோம். சில கட்டளைகள்ல பின்னாலே போயிட்டு இருக்கிறோம். சில கட்டங்கள்ல எங்களுக்கு யுத்தம் சேருது, யுத்தம் சேரதின் மூலமாக ஃபசாத் கூடும். நோக்கத்துக்கு மாத்தம். நோக்கம் என்ன? அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் பாதுகாக்கப்படணும். நீங்க சும்மா அறப்படிச்சு முறை இல்லாம செய்ய போயிட்டு இல்ல இருக்கிற மஸ்ஜிதும் இல்லாம போயிட்டு இருக்கிற மஸ்ஜிதும் இல்லாம போயிட்டு அதனால் அது முஹர்ரம் உணவு அல்லது அனுமதி. சில கட்டங்களில் எஸ் அனுமதி இருக்குது. அதை எப்படி செய்யணும் என்றது இன்ஷா அல்லாஹ் வார வாரம் நாங்க பேசுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக நாங்க அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாதுக்கு முன்னால முதலாவது எங்களுக்குள்ள நாங்க ஜிஹாத் செய்யணும். அல்லாஹ்வுடைய கடமைகளை நாங்க பாதுகாக்கக்கூடியவங்களாக மாறணும். அப்படி மாறாத வரையில நாங்க அதை செய்ய தகுதி உள்ளவங்க அல்ல. அதை செய்ய தகுதி உள்ளவங்க அண்மையில ஒரு ஒரு ஆலிம் அவருடைய வளமையான மெசேஜ்ல ஒவ்வொரு நாளும் அனுப்பக்கூடிய ஒரு மெசேஜ்ல சொல்லியிருந்தாரு, உங்களோட ரெண்டு கால்கள், இந்த ரெண்டு கால்கள் எல்லாம் நம்ம அனைவருக்கும் இந்த ரெண்டு கால்களால உங்களை மஸ்ஜிதுக்கு கொண்டு போறதுக்கு சக்தி இல்லைண்டா நீங்க நினைக்கவானம் அந்த ரெண்டு கால்களும் உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போங்க. வீட்டுக்கு கிட்ட இருக்கிற ஊர்ல இருக்கிற மஸ்ஜிதுக்கு உங்களுடைய ரெண்டு கால்களால உங்களுக்கு கொண்டு போகலண்டா நீங்க நினைக்கிறீங்களா அந்த ரெண்டு கால் உங்களோட சொர்க்கத்துக்கு கொண்டு போவீங்க? அல்லாஹ் பாத முடியாது. அப்ப நாங்க ஜிஹாத் அல்லாஹ்வுடைய பாதை முதலாவது அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எங்களால பாதுகாக்க முடியலண்டா நாங்க எங்கட சக்திக்குள்ள எங்கட வீட்டுக்குள்ள அல்லாஹ்வுடைய கட்டளை நிலைநாட்ட முடியலண்டா, எங்கட வாழ்க்கையில் எங்கட குடும்பத்தில் எங்கட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிலைநாட்ட முடியலண்டா எங்களுக்கு சமூகத்துல உலகத்துல ஜிஹாத் செஞ்சு நிலைநாட்டிலுமா? அதை போல் இல்ல. முதலாவது அந்த நிலைமை சஹாபாக்கள் எல்லோரும் அந்த நிலைமைக்கு வந்தார்கள். அதனால் அவர்கள் அதை செய்யக்கூடியவர்களா மாறினார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த விடயத்தில் அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி இஸ்லாத்துக்காக வேண்டி தியாகம் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க